ராசி சக்கரத்தில் ஆறாவதாக வரக்கூடிய ராசி தான் கன்னிராசி. கன்னிராசி அப்படின்னாவே அந்த ஆறாவது இடம் அப்படிங்கிறது நோய் எதிரிகளை குறிக்கக்கூடிய ஒரு இடம். அடிக்கடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆரோக்கிய ரீதியாக ஏதாவது ஒரு சின்ன தொந்தரவு இருக்கும். உறவுகளால் ஒரு சில இன்னல்கள், எதிரிகளுடைய பிரச்சனை, தொந்தரவு கொஞ்சம் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, இவங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் என்னென்ன மாற்றங்களை இவங்க சந்திக்க போகிறாங்க? ஏன்னா கடந்த ஒரு ஆண்டு காலமாகவே நிறைய இன்னல்கள், பிரச்சனைகள், தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக, உறவுகள் ரீதியாக ஒரு சில விஷயங்களில் சின்ன சின்ன தொந்தரவுகளை நீங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. கடந்த ஆண்டிலேருந்து இந்த கண்டகச்சனியோட தாக்கம் இருக்கிறதுனால பெருசாக ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் இல்லாமலே இருந்திருக்கும். ஆனால் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் ஏதாவது மாற்றங்கள் நிகழுமா? ஏதாவது ஒரு சாதகமான பலன் கிடைக்குமா? அந்த சந்தோஷம், உற்சாகம் இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் இனி வருகின்ற நாட்களில் கிடைக்கிறக்கா அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கன்னிராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது கன்னிராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த மாதிரி தான் குடும்ப சூழ்நிலைகள் இருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இருக்குது அப்படின்னா ஆம் என்றும், இல்லை அப்படின்னா இல்லை அப்படின்றும் பதிவிடுங்க. சரி, நம்மளுடைய கன்னிராசி என்பவர்களுக்கு உங்களுடைய ஜனன ஜாதகத்தை ஏதாவது பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபாரின் செல்கிற அளவுக்கு நல்ல ஒரு யோகமுள்ள ஒரு ஆண்டாக தான் இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். வரும் ஏப்ரல் 14ஆம் தேதி தமிழ் புத்தாண்டு பிறக்க இருக்கக்கூடிய இந்த காலகட்டம், இந்த பிறக்கும் இந்த பரபவ ஆண்டில் கன்னிராசிக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. ஒரு சில பரிகாரங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது என்ன அப்படிங்கிறதையும் தொடர்ந்து விளக்கமாக பார்க்கலாம் வாங்க. இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த ஆண்டு, இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய மாற்றம், மிகப்பெரிய லாபத்தை பெற போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா குரு லாபத்தில் வந்து அமர்ந்திருக்கிறார். அற்புதமான லாபம் கிடைக்கும். குடும்பத்துக்குள்ள திருமணம் போன்ற விஷயங்கள்ல இந்த காலகட்டத்தில் கைகூடி வரும். உறவுகள் வகையில், உடன்பிறப்புகள் வகையில் வரன் ரொம்ப நாளாக இழுபறியாக இருக்குது, நல்ல ஒரு வரன் அமையல அப்படின்னு நினச்சிருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் கூடி வரும். அதுவும் நீங்களே முன்ன நின்று நடத்துகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லாம் இந்த காலகட்டத்தில் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். நீண்ட நாளாக திருமணமாகாத காத்துட்டு இருக்கக்கூடிய கன்னிராசி என்பவர்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. நல்ல முறையில் குழந்தை பேர் பிறக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது. திருமணமாகி ரொம்ப நாளாக குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு இந்த அற்புதமான யோகம் இந்த காலகட்டத்தில், குறிப்பாக இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். காதல் திருமணம் செய்யறதுக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த பெற்றோர்களுடைய சம்மதத்தோட காதல் திருமணம் கூடி வரப்போகுது. முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு சாதகமான பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். கணவன் மனைவி விஷயத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள், வாக்குவாதங்கள் அப்பப்போ வரும். ஏன்னா கண்டகச்சனி காலம் இல்லையா, அதனால் சின்ன சின்ன வாக்குவாதங்கள், பிரச்சனைகள் வர்றதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது. கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையாக போகிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது அப்படின்னே சொல்லலாம். திருமண வாழ்க்கையில் கொஞ்சம் அனுசரணையாக தான் இருக்கணும். இல்லை அப்படின்னா நிறைய இன்னல்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் நிறைய பேருக்கு நீங்களே ஒரு ரோல் மாடலாக இருந்திருப்பீங்க. இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையாக போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். இந்த கன்னிராசி என்பவர்கள் ரொம்ப நாளாக வெளியூர், வெளிநாட்டுக்கு, வெளி இடத்துக்கெல்லாம் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க இல்லையா, இந்த ஆண்டில் நீங்கள் அது போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக இந்த பரபவ ஆண்டில் நீங்கள் செல்றதுக்கான சாத்தியக்கூறு அதிகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். கல்வி சம்மந்தமாகவோ வேலை சம்மந்தமாகவோ வெளியில் எங்கேயாவது செல்றதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம். வெளிநாட்டில் ஒரு சிலருக்கு தொழில் அமையும். கம்யூனிகேஷன் சார்ந்த துறையில் ஒரு சிலருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. இளைய சகோதரர்கள் மூலிமா ஏதாவது ஒரு சாதகமான பலன், அவங்க மூலிமா ஒரு முன்னேற்றம் தர மாதிரி ஒரு விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு நடக்கும் அப்படின்னே சொல்லலாம். புதுசாக வியாபாரம் இந்த மாதிரி விஷயங்களில் ஒப்பந்தம் போடுறதுக்கான ஒரு சாத்தியக்கூறு இருக்குது. புதுசாக கையெழுத்து போட்டு உங்களுடைய பேர்லேயே கூட ஒரு சில வியாபாரங்கள்லாம் தொடங்கக்கூடிய யோகம் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு நிறைய இருக்குது அப்படின்னே சொல்லலாம். நிறைய முன்னேற்றத்தை இந்த ஆண்டில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். அதோட கூட நாக தெய்வங்களை வழிபடுறது இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு ரொம்ப நல்லது. அதனால் நாக தெய்வங்களை வழிபடுங்க. வெள்ளிக்கிழமையில் ஏதாவது புற்றுள்ள இடமா பார்த்து பால், கொஞ்சம் முட்டை இதெல்லாம் வந்து நாகங்களுக்கு வைத்து வழிபடுறது நல்ல ஒரு மேன்மையை தரும். முடிந்தால் இந்த கன்னிராசி என்பவர்கள் இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். இந்த ஆண்டு தொடக்கத்திலேயே கண்டகச்சனி இருந்தாலும் 10ல் குரு இருக்கிறதுனால, அவரும் உச்சமடைந்து இருக்கிறதுனால
அற்புதமான வருடமாக இந்த வருடம் நம்மளுடைய கன்னிராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். பட்டம், பெயர், புகழ், பதவி இதெல்லாமே உங்களை தேடி வரும். நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. பொருளாதார ரீதியாக பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம். இந்த பொருளாதாரத்தில் ஓரளவுக்கு மேன்மை இருந்தாலும் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா அது சுமையாக இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப நாளாக தீர்க்க முடியாத இருந்த ஒரு பிரச்சனையெல்லாம் இந்த காலகட்டத்தில் தீரும். 3ஆம் இடத்துல குரு பகவான் பார்க்கறதுனால உங்களுடைய தன்னம்பிக்கை, தைரியம் இது எல்லாமே அதிகரிக்கும். சகோதரர் வழியில் இருந்த அந்த கருத்து வேறுபாடுகள், பிரச்சனைகள் எல்லாமே இந்த ஆண்டில் இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் அதெல்லாம் சரியாகக்கூடிய சந்தர்ப்பம் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம். அந்த கருத்து வேறுபாடு எல்லாமே வருகின்ற நாட்களில் மறையக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருக்குன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் கன்னிராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய உறவுகள் வகையில் கன்னிராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. திருமணமாகி ரொம்ப நாளாக குழந்தை பேர் இல்லாத இருக்கக்கூடிய நம்மளுடைய கன்னிராசி என்பர்களுக்கு இந்த ஆண்டில் இந்த பரபவ வருட தமிழ் புத்தாண்டில் ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. மனோ ரீதியாக நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருந்த நம்மளுடைய கன்னிராசி என்பர்களுக்கு அந்த பிரச்சனை வந்த நிலை தெரியாமல் இருக்கும். அந்த அளவுக்கு உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே இருக்கும். எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் தைரியமாக ஹேண்டில் பண்ணி அந்த பிரச்சனையை சரி செய்யக்கூடிய யோகம்லாம் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும். காதல் வாழ்க்கை ரொம்ப இனிமையாக இருக்கும். அதோட கூட இந்த காலகட்டத்தில் ஒரு விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும். தேவையில்லாத தவறுதலான ஒரு சில விஷயங்களில் இந்த காலகட்டத்தில் இறங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது. தவறான பாதையில் நீங்கள் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது. அதனால் இப்போ யார் நல்ல ஒரு அறிவுரை கூறுறாங்களோ அவங்களுடைய பேச்சை கேட்டு நடங்க. அதே மாதிரி தவறுதலாக ஒரு சில நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களை வழிநடத்தக்கூடும். கவனமாக இருக்கிறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். வைகாசி மாதத்துக்கு பிறகு பார்த்திங்கன்னா இந்த கன்னிராசி என்பர்களுக்கு அனைத்து சுபகாரியங்களும் கூடி வரும். அற்புதமான வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கும். வைகாசி மாதம் முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு சில இடைஞ்சல்கள் கொஞ்சம் வரும். கவனமாக இருந்தீங்கன்னா பெருசாக பாதிப்பு எதுவும் வராது. கண்டக சனியாக இருந்தாலும் இந்த ஆண்டில் ஒரு அற்புதமான யோக பலன் கிடைக்கக்கூடிய ராசியில் நம்மளுடைய கன்னி ராசியும் ஒன்று அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஒரு அற்புதமான காலகட்ட கிரக அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். குரு 10ஆம் இடத்துல கடந்த ஓராண்டு காலமாக வேலையில் சின்ன சின்ன பிரச்சனைகள், இடர்பாடுகளை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. வருகின்ற நாட்களில் பதவியிலிருந்து ஏதாவது ஒரு மேன்மை, சம்பள உயர்வோ ஊதிய உயர்வோ இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இருக்கலாம் அப்படின்னே சொல்லலாம். குரு 11ஆம் இடத்துல வரும்போது கேதுவோடு வருவதனால வெளிநாடு, வெளியூருக்கு செல்றதுக்கான வாய்ப்பெல்லாம் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இந்த ஆண்டில் அமையும். கடல் தாண்டி வேலை செய்யக்கூடிய ஒரு யோகமும் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இந்த ஆண்டில் அமையும் அப்படின்னு சொல்லலாம். இந்த வாய்ப்புகள்லாம் நீங்கள் நல்லா பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். ராகு பகவான் 5ஆம் இடத்துல வருவதனால பிள்ளைகளால் ஒரு சில பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. காதல் விஷயத்தில் ஒரு சில பிரச்சனைகள், திருமணம் போன்ற பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் வரும். திருமண விஷயத்தில் கூட சின்ன சின்ன கலாட்டாக்கள், பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் வர்றதுக்கான ஒரு சாத்தியக்கூறு இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். பொறியியல் அதே மாதிரி படிப்பு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. கவனமாக இருந்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நன்மை கிடைக்கும். இல்லை அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனைகள் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. திருமண விஷயத்தை இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வைகாசி வரைக்கும் கொஞ்சம் ஒத்தி போடுறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். அவசரப்பட்டீங்க அப்படின்னா ஒரு சில இன்னல்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. மற்றபடி இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு ரொம்ப சிறப்பாக இருக்குது. எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு வெற்றியாக இருக்கும். தொழிலில், வியாபாரத்திலலாம் கூட நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு வளர்ச்சி உள்ள ஆண்டாக தான் இந்த ஆண்டு அமைந்திருக்கு. கண்டகச்சனியோட தாக்கம் இருக்கிறதுனால உறவுங்கிட்ட, ரொம்ப நெருங்கிய உறவுங்கிட்ட பேசும்போதும் பழகும்போதும் வார்த்தைகளை கொஞ்சம் இனிமையாக இருக்கட்டும். தடிமனான வார்த்தைகளை அதிகம் பயன்படுத்த வேண்டாம். நண்பர்கள் ஒரு சில இடத்துல ஒரு சில தேவையில்லாத நண்பர்கள் தவறுதலான வழியிலலாம் அழைத்திட்டு போவாங்க. கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது இந்த காலகட்டத்தில் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக, ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய கன்னிராசி என்பவர்கள் உங்களுடைய குலதெய்வத்தை வழிபட்டுட்டு வாங்க. அதோட கூட பெருமாள் வழிபாடு செய்யுங்க. யோக நரசிம்மரை வழிபடுங்க. உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும். நம்பிக்கையோடு இதெல்லாம் செஞ்சு பாருங்கள். ஞாயிற்றுக்கிழமையில் விநாயகர் வழிபாடு, அதுவும் விநாயகருக்கு கோதுமை மாவு தீபம் போடுறது, இதெல்லாம் ரொம்ப நல்லது. நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மாற்றம், ஒரு சேஞ்சஸ் நடக்கும்.
நடக்கும், செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கன்னிராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது கன்னிராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. கன்னிராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்ததா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி.